வணக்கம் என் அருமை நண்பர்களே. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தன் வாழ்நாள் இறுதி வரை சொந்தமாக கார் வைத்துக் கொள்ளவில்லை, பணத்தை பதுக்கவும் இல்லை, வங்கி கணக்கில் பணத்தை வைத்துக் கொள்ளவும் இல்லை. தம் உதவியாளருக்கு அரசு பணத்திலிருந்து சம்பளம் கொடுக்காமல் தன் சம்பளத்திலிருந்து சம்பளம் கொடுத்தவர். எந்த காலத்திலும் சொந்த வீடு இல்லாதவர். கிராமங்களில் நடந்தே சென்று மக்களை சந்தித்து மக்கள் பிரச்சனையை கேட்டறிந்தவர். சாதிய ஓட்டுக்களை விரும்பாதவர். சிபாரிசுகளை அறவே வெறுப்பவர், ஏற்காதவர். எந்த சூழ்நிலைகளிலும் பதவிகளுக்கு மயங்காத பெருந்தகையாளர். நாட்டுக்காக திருமணத்தையே வெறுத்தவர். தாய் நாட்டிற்காக பெற்ற தாயையே துறந்தவர் பெருந்தலைவர் காமராஜர். தன் காலில் எவரும் விழுவதை விரும்பாதவர் பெருந்தலைவர் காமராஜர். 9 ஆண்டு கால சிறை வாழ்க்கை வாழ்ந்தவர் காமராஜர் அவர்கள். எளிமையாக, நேர்மையாக, எவருக்கும் அஞ்சாமல் நெஞ்சு நிமிர்த்தி வாழ்ந்த பெருமகனார் காமராஜர். ஏழை எளிய மக்கள் ஏற்றம் பெற்று மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று தாமும் எளிமையாகவே வாழ்ந்தவர் காமராஜர். தன் சாதனைகளை தம்பட்டம் அடிக்காதவர். நான் எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் ஏழை இந்தியனாகவே இருக்க விரும்புகிறேன் என்று கூறியபடியே வாழ்ந்து வந்தார் பெருந்தலைவர் காமராஜர். காந்தியைப் போல் ஒருவர் உலக சரித்திரத்தில் இடம்பெற வேண்டுமானால் மக்களுக்காகவே வாழ்ந்து மறைந்திருக்க வேண்டும். அவ்வாறு வாழ்நாள் முழுக்க வாழ்ந்தவர்தான் காமராஜர் அவர்கள். இந்திய சரித்திரத்தில் மட்டுமல்ல, உலக சரித்திரத்திலும் இப்பேற்பட்ட உத்தம மனிதரை, ஒப்பற்ற அரசியல் தலைவரை காண்பது அரிது. அரசியலில் மட்டுமல்ல, வரலாற்றிலும் தனக்கென்று ஒரு தனி சரித்திரம் படைத்தவர்தான் பெருந்தலைவர் காமராஜர். போற்றுவோம் காமராஜரை. வாழ்க.